ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் பியாண்ட் த கிரேவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். துவான்ஷுவோட சிஸ்டர் ஷியன் கூட உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் ஷியன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க பாரு, நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லவா அப்படின்னு ஷியன் கேட்க, நீங்களும் யானனும் ரொம்ப க்ளோஸ் போல, வெளியே யாருக்கும் தெரியாம நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவ பாத்துட்டு இருக்கா. ஷியன் அவளை பாக்குறான். இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்க போறேன்னு யோசிக்கிறான். ஆனா அவன் மனசுக்குள்ள துவான்ஷுவா இவன் நடிக்கிறதுக்காக கூட்டு வந்தாங்கல்ல, இவன் எந்த வீடும் சப்போர்ட்டும் இல்லாத பையன்னு அப்பவே ரொம்ப நாளா வந்துட்டு துவான்ஷுவோட சிஸ்டர் கூட அவன் பழகி இருந்திருக்கான். ஆனா அது இவன் தான் அப்படிங்கிறது இவளுக்கு தெரியவே இல்லை சுத்தமா. ஏன்னா துவான்ஷு ஊருக்கு போயிட்டு வரும்போது உண்மையான துவான்ஷுவா திரும்பி வந்துட்டான்ல, அவன் தான் கூட இருந்த அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இவன் தான் கூட இருந்திருப்பான் போல. அப்ப இருந்தே இவன் மேல ரொம்ப பாசம் இருக்கு அவனுக்கு. என்ன ஒரு தடவை நீ அண்ணன் கூப்பிடுறியா அப்படின்னு கேட்க, அண்ணனா நிஜமாவா அப்படின்னு பாத்துட்டு சரி ஓகே போனா போதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறா. உன் அண்ணன் எனக்காக இதுவரைய கடமைப்பட்டதே இல்ல, ஆனா இனிமே எனக்கு பெரிய லெவல்ல கடமைப்பட போறான் அப்படின்னு ஷியன் சொல்ல, என் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா? அப்ப பரவாயில்ல அண்ணனு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணான்னு கூப்பிட்டு வைக்கிறா. அவ கூப்பிட்டதுமே பயங்கரமா ஷியன் இமோஷனல் ஆயிடுறான். இது போதும், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் கோர்ட்டு கூடுது. புது ராஜா இருக்காரு. அப்போ இங்க இந்த ஷியனை வளர்த்தாரு ஒருத்தர் டியூக் பெய், அவர் அங்க வராரு. இவர்தான் அந்த ராஜா உத்தரவை திருடிட்டு போயிருந்திருக்காரு. இதுல நம்ம ஷியனுக்கு அமைச்சர் பதவி போட்டு தர சொல்லிருக்கு, அது மட்டும் இல்லாம துவான்ஷுவை கொல்ல சொல்லிருக்கு அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறாரு அவரு. ஆனா ஷியன் பாக்குறான், இது உண்மையான ராஜா உத்தரவு கிடையாது. ராஜா உடம்பு சரியில்லாம இருக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிட்டு இந்த டியூக் பெய் தான் அந்த மாதிரி ஃபேக்கா என்ன ஒண்ணு கிரியேட் பண்ண சொன்னாரு. வேற வழியே இல்லாம நானும் ஃபேக்கா கிரியேட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஓடி போயிட்டு அங்க இருக்கிற ஒரு பெரிய தூண்ல மூட்டிட்டு அங்கேயே இறந்து போயிடுறான். ராஜா ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு. டியூக் போய் கதறி ஒரு பக்கம் அழ ஆரம்பிக்க, இங்க இன்னொரு பக்கம் நம்ம துவான்ஷுவோட சிஸ்டர் இருக்காளே, கொஞ்ச நாள் ஆயிட்டு இருக்கு, எதை பத்தியும் கண்டுக்காத மாதிரி அவ ஏற்கனவே இருக்கிற மனசுல இருக்கிற வருத்தத்தை எல்லாம் புதைச்சிட்டு இருக்கா. ஆனா அப்ப அவளோட அப்பா கூப்பிடுறாரு. நந்தூல இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் நான் உனக்கு மாப்பிள்ள பாத்திருக்கேம்மா, இந்த பையன் ஓகேவா பாருன்னு வாங்க குடும்பத்து பையனோட பேரெல்லாம் இருக்க, அப்பா அண்ணனை ஏற்கனவே இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறேன்ட்டு அடகு வச்சது பத்துல இல்ல, இப்ப என்ன வேற அடகு வைக்க போறீங்களான்னு சொல்லிட்டு கத்திட்டு எனக்கு யாரையும் பிடிக்கல அப்படின்னு அங்க இருந்து ஓடி வந்துடுறா. அவ மனசு ஃபுல்லா ஷியன் தான் இருக்கான் போல. ஷியன் இப்ப உயிரோட இல்லன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு தனியா நின்னு கதறி ஆள ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா நம்ம ஷியன் ஏதோ காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல துவான்ஷு வந்துடுறான். ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல, இதுக்கு மேலதை நீ பாத்துக்கோ, என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷியன் பாய் சொல்லிட்டு போறான். துவான்ஷுக்கு இது கனவா வந்திருக்கும் போல திடீர்னு எந்திரிக்கிறான். ஏன் இந்த மாதிரி ஷியன் விட்டு போற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னு பாக்கும் போதே உங்க ஃப்ரெண்டு ராஜாவாயிட்டாராம், ஆனா அதே நேரத்துல ஷியன் இறந்து போயிட்டானா அப்படின்னு தகவல் வந்திருக்குன்னு சொல்ல, இதை கேட்டு துவான்ஷு பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஷியன் இவனுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதியிருக்கான். நம்ம பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரே நம்ம டார்கெட் ஒண்ணுதானாலும் போற பாதை வேற வேற வழியா போயிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சந்தோஷமா வாழ்ந்துட்டேன், எனக்கு இந்த உலகத்துல சொந்தம் யாரும் இல்ல, உன்னை தவிர ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு கூட ஆள் இல்ல. சோ அதனாலதான் சாகறதுக்கு முன்னாடி உனக்கு லெட்டர் எழுதியிருக்கேன், என்னால உனக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டேன், இதுக்கு மேல உன் கனவை நிறைவேற்றுறது ஓ இஷ்டம்னு சொல்லிட்டு ஷியன் எழுதியிருக்கான். அத பாத்துட்டு துவான்ஷுக்கு ரொம்ப முடியாம போயிடுது. நண்பனை நம்மளால கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறான். மறுபடியும் அங்க சிமி வரா. ஒரு டேப்லெட் ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தால, அத நம்ம துவான்ஷுவோட வாயில போடுறா. துவான்ஷு கொஞ்ச நேரத்துல ஏஞ்சிடுறான். சிமி என்ன ஆச்சு தெரியுமா, ஷியன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இமோஷனல் ஆயிடுறான். சிமி தெரியும் தெரியும், நான் கேள்விப்பட்டுதான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, என்ன நடக்குது சிமி, ஷியனுக்கு பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணணும், பெரிய லெவல்ல அமைச்சராகி மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு ஆசை. அதுவும் இல்லாம என்னால எனக்கு மாத்தா நடிக்க வைக்கிறதுனாலதான் அவனுக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வந்தது. ஆனா ஒரு தடவை கூட ஒரு வார்த்தை கூட என்னை பத்தி சொன்னதே இல்ல, அந்த மாதிரி பையன்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, என்னால அவன் இறந்து போயிட்டான்னு சொல்ல சிமி பாத்துட்டு இருக்கா. எந்த ஒரு ரிக்ரெட்டுமே இல்லாம அவன் இறந்து போயிருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு இறந்து போயிருக்கான். கண்டிப்பா அவன் உன்னை எந்த விதத்திலயும் குறையே சொல்ல மாட்டான், அவனை நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்காக உன்னை குறை சொல்லி பிளேம் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. துவான்ஷு அழுதுட்டே, இன்னும் மீதி இருக்கிற காலத்துல எப்படியாவது என் கனவை நான் என்னெல்லாம் ஷியனுக்கு வாக்கு கொடுத்தனோ அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கான். ஷியனோட கல்லறை இருக்குங்கிறத கேள்விப்பட்டு துவான்ஷு வரான். பார்த்தா அங்க ராஜா ஏற்கனவே அந்த கல்லறையில அஞ்சலி செலுத்திட்டு இருக்காரு. துவான்ஷு அங்க போயிட்டு ராஜா கால்ல விழுந்து, சத்தியமா துரோகம் பண்ணும் நினைக்கல, எனக்கு அந்த விஷயம் வந்து சேரலன்னு சொல்ல, எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும், இத பேசி தீர்த்து இருந்திருக்கலாம், ஆனா ஷியன் இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நானே எதிர்பார்க்கல,
சரி பரவாயில்ல, ஆனா துரோகம் பண்ணிட்டாங்கிறதுக்காக அவனுக்கு கல்லறை வைக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இல்ல. ஆனா நான் தான் ஊருக்கு வெளியே கொண்டு வந்து கல்லறை வச்சிருக்கேன். எப்போ உனக்கு அவனை பாக்கணும்னு தோணுதோ இங்க வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இந்த ஒட்டுமொத்த நாடும் அமைதியா இருக்கணும்னு ஆசை. ராஜா, நான் இப்ப வாக்கு கொடுக்குறேன். உங்ககிட்ட ஆல்ரெடி வாக்கு கொடுத்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா இடத்தையுமே கைப்பற்றி உங்க கையில தராம நான் விட மாட்டேன். இது ஏன் மேல சத்தியம். என் வாழ்க்கையவே அதுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு துவான்ஷு சொல்றான். ராஜா அங்க இருந்து கிளம்புறாரு. ஷியனோட கல்லறையில துவான்ஷு உட்காந்து, சரி ஓகே, நீ தான் வந்துட்டு உன் வேலைய என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டியே, நீ எனக்கு முன்னாடி இறந்து போயிட்ட, அதனால இதுக்கும் மேல வருத்தப்படாம நிம்மதியாரு, மத்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு துவான்ஷு கண்ணீரோட சொல்லிட்டு இருக்கான். சிமி என்ன நடக்குதுன்னு அப்படி பின்னாடியே அவ்வளவு இமோஷனலா பாத்துட்டு இருக்கா. துவான்ஷு நேரா அவங்க அப்பா கிட்ட கிளம்பி போறான். இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சுதா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அப்பா, உங்களையும் அம்மாவையும் கடைசி காலத்துல என்னால பாத்துக்க முடியாது. நன்றி இல்லாத பிள்ளையா நான் மாறிட்டேன். ஆனா எனக்குன்னு சொல்லிட்டு வேற கடமைகள் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் மேல இந்த குடும்பத்துக்காக என்னால எதுவும் செய்ய முடியாது. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். அவங்க அப்பா கண்ணா பின்னான்னு கத்திட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. துவான்ஷு, சிமி 2 பேரும் ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே எனக்கு பயமா தான் இருந்தது. நான் அடுத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு அழுததே கிடையாது. ஆனா ஷியன் என் வாழ்க்கையில தானாவே வந்தான். அது மட்டும் இல்லாம அப்பாவும் குடும்பத்துக்காகன்னு சொல்லிட்டு நிறைய தியாகம் பண்ணிட்டாரு. அவரும் வந்து கெட்டவரெல்லாம் சொல்ல முடியாதுன்னு துவான்ஷு எல்லார பத்தியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்க சிமிக்கே பாவமா இருக்கு. சரிடா பாத்துக்கலாம், ஃபீல் பண்ணாத அப்படின்னு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இங்க இந்த லூடா இருக்கான்ல, கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்புல ஸ்ட்ரென்த் ஏறிட்டே இருக்கு. அந்த நேரத்துல பாத்துட்டு இருக்கான் யான். இப்போ நம்ம நேரம் வந்துருச்சு, எல்லா சக்தியும் அவுத்து விட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். துவான்ஷு மத்த எல்லா தளபதிகளையும் கூப்பிட்டு நம்ம சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கணும். எக்கச்சக்கமா வேகத்தோட செஞ்சா மட்டும்தான் எனக்கு உயிர் இருக்கிற காலத்துக்குள்ள, நான் தளபதியா உங்களுக்கு சேவை பண்ண முடிய காலத்துக்குள்ள சீக்கிரமா எல்லாரையும் வந்துட்டு காப்பாத்த முடியும் அப்படின்னு துவான்ஷு முடிவு பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க டீம்ல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க நடந்த சண்டையில. இப்போ நமக்கு தளபதிகள்ல ஒரு 2 பேர் குறையறாங்கன்னு சொல்ல கரெக்டா போய் யான் உள்ள வரான். என்ன மன்னிச்சிருங்க, நான் முன்னாடியே வந்திருக்கணும், நான் இருந்திருந்தா சின்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆள ஆரம்பிக்க துவான்ஷு பாக்குறான். பரவாயில்ல, திரும்ப வந்துட்டல்ல, வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எல்லா தளபதிகளுக்கும் துவான்ஷு வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கான். சிமி வெளியே வந்து நிக்கிறா. அப்ப கூட வந்து நம்ம ஃபெங்கி நின்னுட்டு, துவான்ஷுக்கு நீங்க கொடுத்த மருந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை பாக்குது. ஆனா துவான்ஷு அவனவனே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கான். இப்படி அவன் கஷ்டப்படுத்திட்டே அவன் உடம்ப இருந்தான் அப்படின்னா அவனால ரொம்ப காலத்துக்கு உயிரோடு இருக்க முடியாது. சக்தியெல்லாம் செலவு பண்ணாம அமைதியா ரெஸ்ட் எடுத்தான்னா நான் உயிரோட இருக்க வரைவாவது அட்லீஸ்ட் அவன் உயிரோட இருக்கலாம். இல்லனா ஆயுசு கம்மி தான், என்ன ஒரு வருஷம் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரெஸ்ட் எடுத்தா அது துவான்ஷுவே கிடையாது. அது மட்டும் இல்லாம பரவாயில்ல, எத்தனையோ பிரச்சனையில இருந்து துவான்ஷு மீண்டு வந்திருக்கான். அதே மாதிரி இந்த தடவையும் அவன் மீண்டு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சிம்மி சொல்றா. அன்னைக்கு துவான்ஷு தூங்குனதுக்கு அப்புறமா அவன் பக்கத்துல போய் படுத்துட்டு அப்படியே அவனையே பார்த்துட்டு உயிரோட மட்டும் இருந்துரு, இறந்து மட்டும் போயிடாத அப்படின்னு கண்ணீரோட சொல்லிட்டு இருக்கா. இங்க பார்த்தா யான் நிறைய கெட்ட சக்தியை புடிச்சு வச்சிருந்தான்ல அப்சஷனோட, அது எல்லா கெட்ட சக்தியையும் ஒன்னா போர்க்காலத்துல எதிர் டீமுக்காக நீங்க சண்டை போட போறீங்க, துவான்ஷுவை அழிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி போயிட்டு இருக்கான். துவான்ஷு படைகள் ரெடியா இருக்கு, போர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரம்னு பார்த்து யான் விட்ட எல்லா கெட்ட சக்தியும் பயங்கர கொடூரமா போர்க்களத்துல வந்து நிக்குது. துவான்ஷுவோட படைகளுக்கு எதிரா சண்டை போட ஆரம்பிக்குது. துவான்ஷு டீம்ல இருக்கிற யான் மத்த 2 அசிஸ்டன்ட்னு அத்தனை பேரும் அந்த படைகளை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அது கெட்ட சக்தி காத்து மாதிரி இருந்துட்டு பவர் மட்டும் ஃபுல்லா இருக்கு, யாராலையும் கொல்ல முடியவே இல்ல. துவான்ஷுவோட டெலிவரன்ஸ் வால் மட்டும் அந்த பேய்களை கொல்லுது. ஆனா அதுக்கு நிறைய இருக்கு, துவான்ஷுவோட எல்லா இடத்துக்கும் போய் கொல்ல முடியல. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சிமி கிட்டையும் ஃபெங்கி கிட்டையும் ஒரு ஆத்மா பொண்ணு இருப்பால, அவ வேகமா ஓடி வரா. ஜில்லி ஓடி வந்துட்டு அங்க எக்கச்சக்கமான கெட்ட சக்திங்க வந்துருச்சு, அதனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல, ஃபெங்கி என் கூட வா அப்படின்னு சிமி கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க நம்ம துவான்ஷு சண்டை போடுற இடத்துல எக்கச்சக்கமா ஆத்மா சூழ்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மத்த தளபதிகளையும் துவான்ஷு எங்க இருக்கானோ அந்த இடத்துல அவனை காப்பாத்துறதுக்கு சிம்மி வந்துடுறா. மத்த அத்தனை தளபதிகளையும் காப்பாத்துறதுக்கு நம்ம ஃபெங்கி போயிடுறான். உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க வந்துட்டோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஃபெங்கி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இதே நேரம் இந்த ஜில்லி போனால எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், சிமி மேடம்க்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்பாவது பண்ணணும், நான் ஏதாவது பண்றேன் பாரு அப்படின்னு எந்த இடத்துல கரெக்டா இந்த யான் இருக்கானோ அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்த தேடி போயிட்டு இருக்கா. யான் பக்கத்துல அந்த கோபுரம் இருக்கு, கோபுர விளக்கு இருக்கதாலதான் யான் இருக்கிற இடத்த சிமியால கண்டுபிடிக்கவே முடியல, மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அங்க லூடா வந்துடுறான். சரி ஓகே, எப்ப நம்ம வேலையை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு கேட்க, இரு போர்ல மனுஷங்க எல்லாம் செத்து மூடிட்டோம்னு யான் சொல்லிட்டு இருக்கான். லூடா பாக்குறான், எவ்வளவு தைரியம் தான், எங்க ஆளுங்கெல்லாம் அந்த போர்ல இறந்து போயிட்டு இருப்பாங்க, அப்பெல்லாம் இறந்து போக கூடாது, என் மக்களுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு சொல்ல, நீ எல்லாம் என் பப்பட்ரா, என்ன எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறியா அப்படின்னு யான் லூடாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான்.
லூடா சண்டை போடுறதுக்கு வரும்போது கையில ஒரு பிரேஸ்லெட் வச்சு யான் அதை ஆட்ட ஆரம்பிக்க லூடா கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல்குள்ள வந்துட்டு இருக்கான். யான் பாக்குறான், உன் மனசுக்குள்ள சக்தியை ஏத்துறேன்னு அன்னைக்கு ட்ரை பண்ணல, அன்னைக்கே உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கான இந்த சக்தியை ஏத்திட்டேன். இப்ப நீ என்னோட வெறும் பப்பெட் மட்டும்தான், நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும்னு சொல்ல, இல்ல முடியாது அப்படின்னு லூடா அவனுக்கு அவனே கத்திட்டு அந்த ஜெயில இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த சத்தம்லாம் ஜில்லி எங்கன்னு ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. லூடா ஒரு பக்கம் அவனோட பவரை வெளியே கொண்டு வந்து, பார்த்தல இவன் உள்ள இருக்க அந்த ஜெரி டோக்கன் எனக்கு பவர் கொடுக்குது, சண்டை போட்டு பாக்கலாமான்னு சொல்ல, ஒரு பக்கம் லூடாவோட பவர், இன்னொரு பக்கம் யானோட பவர் ரெண்டும் பயங்கரமா மோதிக்குது. கரெக்டா அந்த கோபுரத்தை பாக்குறா ஜில்லி. அதை எடுத்து ரெண்டு பவருக்கும் நடுவுல வச்சிடுறா. சோ அந்த ரெண்டு சக்தியும் மோதும் போது அந்த கோபுரம் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடுது. இந்த ரெண்டு பேரும் பொத்துன்னு போய் கீழே விழுறாங்க. ஆனா அது அழிஞ்சதால நம்ம சிமிக்கு எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருது. இப்ப வரண்டா யான் அப்படின்னு போர்க்காலத்துல இருந்து கிளம்புறா. ஆனா அதுக்குள்ள யான் ஜில்லிய போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். சிமி நடுவுல காப்பாத்துறா. இங்க இருந்து ஓடுன்னு சொல்லிட்டு ஜில்லிய அங்க இருந்து அமிச்சிடுறா. பாத்தியா, என்ன தேடி நீ வந்துட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா விட மாட்டேன், சண்டை போடாம நான் விட மாட்டேன் அப்படின்னு யான் சொல்ல, சிமி பக்கத்துல மறுபடியும் ஒரு குட்டி ஆத்மா இருக்குல்ல, அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. ரொம்ப சண்டை ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிமி வேகமா அடிச்சு முடிச்சிடுறா யானை. என்னால உன்னை ஒன்னும் பண்ண முடியாதுடா, உன்கிட்ட இருக்க பவர் பத்தாதுடா அப்படின்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் ஃபெங்கி இருக்கான்ல, இருக்கிற ஒட்டுமொத்த பவரையும் ஒன்னா சேர்க்கிறான். அதை அப்படியே கிரவுண்ட்ல அடிக்கிறான். அந்த சக்தி அங்க இருக்கிற வீரர்கள் வால் எல்லாத்துலயுமே போயிட்டு இருக்கு. துவான்ஷு பாக்குறான், என்ன பண்ற ஃபெங்கின்னு கேட்க, இங்க இருக்கிற பப்பட் ஆத்மாக்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு இப்போ உங்க வாளுக்கு பவர் வந்துருச்சு, நீங்க அடிச்சீங்கன்னா அந்த ஆத்மா இறந்து போயிடும்னு சொல்ல, மத்த தளபதி எல்லாம் பாக்குறாங்க. சார் இது ஏன் நீங்க முன்னாடியே பண்ணலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது ரொம்ப ஆபத்தானது போல. இத பண்ணதும் வாயிலிருந்து ரத்தமா துப்பிட்டு அப்படியே அதே இடத்துலயே பாவம் ஃபெங்கி விழுந்துடுறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா தளபதிங்க ரெடி ஆயிடுறாங்க. ஆத்மாக்களை அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க சிமி ஒரு பக்கம் யானை போட்டு நல்லா வறுத்தெடுத்துட்டு இருக்கா. யான் பாக்குறான், உன்ட்டு தோத்து போனன்னு எனக்கு இருக்கு போல சிமி. அது மட்டும் இல்லாம நீ என் கூட க்ளோஸா இருக்க மாதிரி, என்கிட்டதான் நீ ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுற மாதிரி எல்லாமே நடிக்க தானே செஞ்ச. உங்க அப்பாவும் என்ன ஒரு பக்கடக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டான். யூஸ் பண்ணிட்டு கடைசி நேரத்துல கழட்டி விட்டுட்டான். அதனாலதான் தோல்வி வருத்தம் தாங்காம இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்துலதான் உங்க அப்பாவை நான் கொலை பண்ணேன். ஆனா நீ மட்டும் என்ன பண்ண, நீயும் அதே தான் பண்ண. என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசி நேரத்துல என்ன கழட்டி விட்டுட்டேன்னு சொல்ல, உன் சுயநலம் மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கு. பவர் மேல உனக்கு இருந்த வெறி மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கு. பவர் தான் உனக்கு முக்கியம், மனுஷங்களை விட நீ நினைச்சதாலதான் எல்லாரும் உனக்கு துரோகம் பண்ண மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு ஜேரு டோக்கனை அங்க லூடாவோட உடம்புக்குள்ள இருந்து எடுக்க ஆரம்பிக்கிறா. ஆனா லூடா விட மாட்டேங்கிறான். நான் விட மாட்டேன்னு சொல்ல, அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு உனக்கு சக்தி கிடையாது, என்கிட்ட கூடன்னு செம்மி கேக்குறா. ஆனா அவன் உடம்புல இருக்கிற எல்லா சக்தியையும் யூஸ் பண்ணி அந்த ஜேடு டோக்கனை உடைக்கிறதுக்கு பாக்குறான். ஜேடு டோக்கன் உடைஞ்சா சிமி இறந்துருவா. சிமி இறந்து போனதுக்கு அப்புறமா ஆத்மாக்கள் அடிச்சுட்டு இறந்து போயிரும். என் மக்கள் நிம்மதியா இருப்பாங்கன்னு லூசு மாதிரி ஒரு லாஜிக்க சொல்லிட்டு லூடா அதை அழிக்கிறான். வேண்டாம் வேண்டாம் யான் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க, சிமிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஆனா அந்த ஜேடு டோக்கன் உடைஞ்சு போயிருது. சிமி வாயிலிருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறா. இந்த பவர் அப்படியே வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. சிமி பார்த்தா வேற ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கா. இப்பயாவது நான் செத்து போலாம் போல. இத்தனை வருஷமா தனிமையில வாழ்ந்துட்டு இருந்தேன், அழிவே கிடையாது, தனிமை மட்டும்தான் இருக்குன்னு தெரியும்ல. இப்ப ஆனா அப்படி இல்ல, என் அம்மா அப்பா கிட்ட போக போறேன் அப்படின்னு சிமி கால் போன போக்குல நடந்து போயிட்டு இருக்கா. பூமியில அப்படியே எக்கு தப்பா எக்கச்சக்கமான ஆத்மாக்கள் வர ஆரம்பிக்குது. அந்த இடமே அதிர்ந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பைச்சாவும் ஜிஜியும் பாக்குறாங்க. ஆத்மா உலகத்துல லாக் போடுறாங்க, எந்த ஆத்மாவும் வெளியே எஸ்கேப் ஆகாம இருக்கிறதுக்கு. துவான்ஷு இத பாக்குறான். சிமிக்கு ஏதாவது ஆனா மட்டும்தான் இந்த உலகத்துல எவ்வளவு ஆத்மாக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா நம்ம சிமியோட உயிர் சக்தி அவ உடம்புல இருந்து வெளியே வந்துருது. அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யான் ட்ரை பண்ணிருக்கான் சிமிய காப்பாத்தணும்னு. இன்னொரு பக்கம் அந்த லூடா இருக்கான்ல, அவன் வந்துட்டு இருக்கான் அதையும் அழிச்சிடணும்னு. அப்போ சின்னதா ஒரு ஆத்மா பின்னாடியே சுத்தி வந்துட்டு இருக்குல்ல, அது யானையே தாண்டி போயிட்டு இருக்கு. நேரா அது போயிட்டே இருக்கும்போது துவான்ஷு பாத்துட்டு இருக்கான். சிமிக்கு ஆபத்து அப்படின்னு ஜில்லி அந்த பக்கமா வரா. என்ன சிமி கிட்ட கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம சிமி கால் போன போக்குல நடந்துட்டு இருந்தால சொர்க்கத்துல, ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம துவான்ஷுவை பாக்குற மாதிரி இருக்கு. துவான்ஷு அப்படின்னு கூப்பிட்டு கைய நீட்டுறா. டக்குன்னு பார்த்தா அவ உடம்புல உயிர் வந்துருது. கண்ணை திறந்து பாத்துட்டு இருக்கா சிமி. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.